படைத்தவர்கள் தான் இது போன்ற விழாக்களை நடத்துவார்கள். ஆனால் இங்குதான் படம் எடுத்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்னா அவங்களுக்குன்னா அவங்க நடத்தலாம். ஒரு கல்யாணத்துக்கு போனால் போதும், 2 ரிசப்ஷனுக்கு போனால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா விசேஷத்துக்கு கூப்பிடும்போது அப்படித்தான் கூப்பிடுவாங்க. சார் நீங்கள் தான் முதல்ல வந்துடணும். காலையில் முதலாக விசேஷத்துக்கு வரக்கூடியது ஃபோட்டோகிராஃபர் தான், கடைசியாக போகக்கூடியதும் ஃபோட்டோகிராஃபர் தான், முதல்ல சாப்பிட முடியாமல் கடைசியாக சாப்பிட்றதும் இந்த ஃபோட்டோகிராஃபர் தான். அவங்களுக்கு தங்க இடம் இருக்காது, குளிக்க இடம் இருக்காது. ஆனால் கல்யாணம் தன்னைக்கு பார்த்தா எல்லாரும் வரிசையாக மேடையில் நிற்பாங்க. ரிசப்ஷனில் பார்த்தா எல்லாரும் மேடையில் நிற்பாங்க. எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. சார் எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு எடுத்துட்டு கடைசியில் அந்த வீடியோவை வாங்கவும் மாட்டான். ஃபோட்டோ வந்து சார் நீங்கள் ஸ்டுடியோவில் வந்து எது எது வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லையில பார்க்கணும். அப்போ தான் தெரியும். இதை டெலிட் 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 சார் நீங்கள் ரொம்ப டெலிட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையே டெலிட் ஆகி போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே அது பட்ட பாடு. அவ்வளோ சிரமத்துக்கு இடையில் எங்களுக்கு ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். இந்த மேடையில் மரக்கன்று கொடுத்தார்கள். உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம். இந்த நாட்டை பசுமையாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு மரக்கன்றுகளை இந்த மேடையில் கொடுத்தார்கள். அதை எல்லாரும் கண்டிப்பா வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியவும் சொன்னாங்க. 25 வயசுல எனக்கு 25வது பிறந்த நாளில் நான் ஒரு மரக்கன்று நட்டேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மரக்கன்று நட்டேன். இது நல்ல மரம் செழித்து பெரிய மரமாக வந்துருச்சு. இப்போ என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இடத்துக்காரன் வேற இடத்துல போய் நட்டுப்பட்டேன். இடத்துக்காரன் எனக்கு ஆம்ட்டு மரம்னு அவன் கேஸ் போட்டிருக்கான். இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. மரக்கன்று கொடுத்தது நீங்க தானா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மரக்கன்று கொடுத்த அருமை சகோதரர் அவர்களுக்கு பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்வார். வாங்க வாங்க. இதில் 2 விதமான பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையிலே நீ தமிழகத்திலே தலை சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு அணிக்கும் தலைமையேற்று இருக்கிறார்கள். உண்மையிலே பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் பக்தி நிறைய மாறிடுச்சு. ஒரு காலத்தில் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கில் போகிறவன் பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில் பைக்கை ஓட்டிட்டு ஒத்த கையில் மாரியம்மா கிசுறான். மாரியம்மா நான் அவசரமாக ஈரோடு போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் 1 ரூபா உண்டியலில் போட்டால் லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறார். மாரியம்மா டேக்கிட். மாரியம்மா ரிட்டனில் ஒரு சுண்டுது. அண்ணன் பைப்பாஜில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார். நெத்தியில் போய் 1 ரூபா விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும். தெய்வத்துக்கு நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா தெய்வம் நம்மளுக்கு 100 ரூபா கொடுக்கும். அதுக்காக 5 ரூபாய் உண்டியலில் போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கப்படாது. அந்த ஆத்தாவை எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, பகிர்ந்து தானே கொடுக்க முடியும். அதனால் ஒரு அளவோடு கேட்கணும். 5 ரூபாய் போட்டோம்னா ஒரு 50,000 ரூபா கேட்கலாம். ஒரு 500 ரூபா போட்டோம்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் கேட்கலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மாரியம்மன் கோயில் இருக்குது. நைட்டு 8 மணிக்கு ஒரு அம்மா மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் ஃபோன் வந்துச்சு. ஃபோனை பேசிச்சு, செருப்பை மாட்டிச்சு, புருஷனை கையில் பிடிச்சி கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏன்டா பின்னாடி வர்றேன்ட்டு. மேடம் நீங்கள் ஃபோன் பேசுகிற அவசரத்தில் ஏன் பொண்டாட்டி ஒரு செருப்பை நீங்கள் மாட்டிட்டீங்க. இதை கலட்டி கொடுத்தா தான் ஏன் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும்னா. புருஷனை பார்த்து சொன்னிச்சு, நான் தான் செருப்பை மாட்டினல்ல, நீனாவது சொல்லக்கூடாதா ஐயா அப்படின்னுச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னால், நான் உன் புருஷனே இல்லை, நீ ஃபோன் பேசுகிற அவசரத்தில் என்னைய கையில் பிடிச்சி எழுதிட்டு வந்தா அப்படின்னு இருக்கான். உண்மையில் இந்த டச் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுன்னு நினைக்கிறவங்கள ஒரு தடவை கைதட்டு கொடுங்க பார்ப்போம். அவ்வளோ பேர் கைதட்டுறாங்க. இந்த கைதட்ட எல்லாத்தையுமே இந்த டச் ஃபோன் இருக்குது தானே, இருந்தால் தானே கண்டுபிடிக்கும். இன்னைக்கு உறவுகள் உறவாக இருக்கா? மாமியா மருமகிட்ட சண்டை போடுது, மருமக மாமியாட்ட சண்டை போடுது. போன மாதம் எங்கள் அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. என் பொண்டாட்டி சொல்கிறா, அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன். நானும் 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வச்சுருக்கேன்ல, எப்போ கட்டுறது போட்டி போடுறான். போன மாதம் எங்கள் அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போனாங்க. இவன் சொல்கிறா, அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். எவன் சாவான்னே உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நேற்று ஒருத்தன் செத்தான். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாதுரி, எப்படி அழுவாயின்னு கேட்டேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்ஃபோனில் யூடியூப்பில் ஒப்பாரின்னு பதிவு பண்ணி ஜாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சாவு வீட்டில் போய் கட்டி பிடிச்சி அழுதுக்கு இருந்திருக்கா. உங்களுக்கு போட்டு அமுக்குல டச்சு மாறி போய் அண்டங்காக்கா கொண்டக்காரி செத்த வந்துருச்சு உட்காந்துட்டான். உங்கள் இம்சை தங்கம் தானடி நான் போய் சேர்ந்தேன், இங்கே வந்து இம்சையை கொடுக்கல. அப்போ சொந்தம் வந்து எப்படி இருக்குது, இன்னைக்கு சரியாக இருக்கா, உறவுகள் சரியாக இருக்கா அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஆனால் பணம் சொத்து மனுஷ வாழ்க்கையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது.
ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது, இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது, பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது சார். பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு பேசுறதுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. உண்மையிலே பணங்கிறது மனுஷனுக்கு அவசிய தேவை. உண்மையிலே எங்கள் டீம் இன்னைக்கு உலகம் பூரா சுற்றிக்கிட்டு இருக்கோம்னா எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மண்ணுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் டீமுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2 நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. அவசியம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் உண்டு, நீ உண்டு, நீங்கள் உண்டு, நீங்கள் உண்டு, நீங்கள் 2 பேரும் அவசியம் உண்டு. எல்லாரும் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் கொடுங்க, எல்லாரும் வெளிநாடு போகிறோம். அவசியம் வாங்க, அவசியம் வரீங்க. பக்ரைனும் உக்ரைனு 2 நாடு போகிறோம். என்ன வரலையா? குண்டு போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. இங்கே இருக்க ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு மனைவியோடு சண்டை போடாமல் இருங்க. நான் பெரிய ஆள் அப்படின்னு சண்டை கண்டை போட்டு கோவிச்சுக்கிட்டு போகாதீங்க. ஹோட்டல்லாம் மூடுறோங்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அதனால் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்கு. அங்கே குண்டு போடுறானா இங்கே குண்டு போடுறானான்னு தெரியல, வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. இப்பொழுது இதில் 4 அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்கிறாங்க. இதில் சொத்து பத்து தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில் ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் கணிப்பொறியியல் துறை தலைவராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் நன்னிலம் அரசு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடிய கணிப்பொறியியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைது. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர், நாங்கள் எல்லாம் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 23 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய, நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய, 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றுக்கக்கூடிய பேராசிரியர் பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நீலாம் உருப்படவே மாட்டாயிடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா? சொப்பன சுந்தரியே என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியாமல் இருக்கு. இல்லை சொந்த பந்தம் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலேருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய 4 நாட்களுக்கு முன்பு பெண்கள் தினத்தில் பெண்களுக்காக பரிந்து பேசி பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 1,40,00,000 ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல். அடியாத்தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? உயிரோடு உறவாடு 1 கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும் தான். நக்கல் பண்ணி சிரிக்காதையா 2 பேரும் சார். ஒரு பெண்ணை மேடையத்தை அழகு பார்க்கணும் சார். கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க, நக்கலா வாசிக்கிறீங்க. அந்த அம்மா ஒன்றும் பணத்துக்காக அந்த மேடையில் உட்காரல சார், கௌரவத்துக்காக உட்கார்ந்துருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த அம்மா புருஷனை பற்றி சொன்னா ஊரே கவுந்தம்பாடியே கைதட்டுவாங்க. அந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா? கடலூர் ஜிஆர்டி தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸு கடை போட்டிருக்கான். சக்கையா புளியுமா ஜூஸை குடிச்சுவிட்டு இந்த அம்மா தொண்டை கட்டிக்கிடுச்சு சார், சுடுதண்ணி கிடைக்குமான்னு கேட்குது. குடும்பமே கடுமையான உழைப்பு. இது மாமியாக தான் கரும்பு சக்கையள்ளி கொட்டுற வேலை. மாமனார் வீலுக்கு கிரிசி போடுவார். புள்ள 2 எலுமிச்சம்பழத்தை உள்ளதெல்லாம் தங்கச்சியெல்லாம் கட்டி கொடுத்தாச்சுரா, நீ பதறாமறா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். அந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்போ இல்லை, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தில் நடித்தவங்களும் இப்போ இல்லை, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் அவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க, இசை ஆசிரியை.
இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல. நம்ம தம்பி அபுதான் நம்ம டீமில் பேசுகிற பிள்ளை சிரமப்படுதுன்னு திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் அந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசுறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்கள். இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு விடுத்துக்கு தெரிஞ்சிருக்கான். பசு மேம்பாலத்தில் எதுக்கு இந்த அம்மா கூப்பிட்டுருக்கு. ஓனர் அம்பருக்கு இங்கே வந்துட்டியா தாயின்னு வேடி செட்டெலாம் கழட்டி போட்டு ஓனவன் தான் இப்போ ஆந்திரா பக்கம் சுற்றிக்கிட்டுறான். எங்கள் டீமுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. எங்கள் அபு எங்கே போய் சுத்த போகிறான்னு தெரியல. சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்ட கொடுங்க. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்கு அம்மா சும்மாடி, ஆனந்த காத்தும் வீசுது சாமந்தி காத்தும் அடிக்குது. ஏண்டாடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசில் அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தால் ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளோ கருகருன்னு இருக்கு. மருதாணி அடிக்காத, வண்டி கிரீஸ் எடுத்து அடி கிருன்னு இருக்கு. அவருக்கு இணையும் துணையுமாக இசை வாசிக்க வந்திருக்கக்கூடியவர். 12 காலமாக இந்த இசைத்திறவிலே கோலோச்சி வரக்கூடிய, எங்கு சென்றாலும் தன்னுடைய அந்த இசை வாசிப்பால் மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி உமாநாத் திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையிலே அவர் அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, உமாநாத்துங்கிறது இவரோட பேர், இவருடைய குருநாதருடைய பேர் திருவேங்கடம். அவர் குருப்பேரையே தன் பேரோடு இணைத்து வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி. நாட்டில் யார் வாழ்க்கை அப்படிப்பட்ட பையன். நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்க வந்திருக்கக்கூடியவர். உண்மையிலேயே இந்த ரிதம்பேடு வாசிப்பதில் டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் திறமையை காட்டுவார். கைதட்டல் உங்கள்கிட்டேருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம்.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கிறது 2 இசைக்கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் தான் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள். அருமையான ஆடியோ. தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுதா எப்படி? இன்றைக்கி என்ன ரேட்டு? 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயா? இங்கே போடுறதுக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டேன்னே. ஒரு தங்க விலையை சொல்லிட்டு இருக்காரு. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. எங்களை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய கேஎஸ்ஆர் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் அங்கே எடுக்கிறீங்களா, அது என்ன, அது வேறையா? இதே கம்பெனி தான். ஆனந்தம் அவங்களுக்கும் வேறு யார் இருக்காங்களா? யார் இருந்தாலும் சொல்லுங்கள். எங்களுடைய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுக்கும் மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கு 2 யூடியூப் சேனலுக்கு நான் சார்ந்த நன்றிகளை சொல்லி, நிறைய படம் எடுக்கிறீங்க, நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. எல்இடி வேணு வீடியோஸ், எல்இடி கோபி, வேறு எதுனாலும் சொல்லிடுங்கண்ணே. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வேறு இந்த பல்பு போட்டது உண்மையிலே அருமையாக இருக்குது. அந்த ஜோடனையெல்லாம் நல்லா இருக்குது. கேஎன் பாலு. ரைட், ஓகே. வேறு ஓ மாமனார் வேறு காசாட்டை கொடுத்தாரு. இவன் பேச்சாடு போட்டு ஏன் மாமனார் வேறேன்னு சொல்லுங்கிறாங்க. தங்கம் உண்மையிலே அருமையாக இருக்குது. இப்பொழுது நேரத்தின் அருமை கருதி நான் கொஞ்சம் சுருக்கியிருக்கேன். முதல் வார்த்தை தொடங்குவதற்காக பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிற காரணத்தால் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது பார்ப்பதற்கு.